ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ ஹூஸ்டன் ஏர்போர்ட்டில் இருக்கோம். இப்போ தேங்க்ஸ் கிவிங் டேனால் 1 வீக் ஸ்கூலெல்லாம் லீவிங்க. அதனால் நியூயார்க் போகலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தது தான். ஸோ நாங்கள் நியூயார்க் கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஹூஸ்டன் ஏர்போர்ட். இது எங்களுக்கு செக்கிங் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் இப்போ போர்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 1 o'clock ஃப்ளைட்டு. நாங்கள் மார்னிங் பார்த்திங்கன்னா 10 o'clock கிளம்பி வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் நாங்கள் போகக்கூடிய ஃப்ளைட்டு. சேம் இதுதான் கம்பெனி தான். பார்த்திங்கன்னா ஸ்பிரிட்டு பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் ஏர்லைன் யூஎஸில். இந்த ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா இது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு தான். இது ஜார்ஜ் புஷ் ஏர்போர்ட். எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ட்ராவலு. ஃப்ளைட்டு கிளம்பிருச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:15 ஆச்சு. எங்களுக்கு இப்போ ட்ராவல் பார்த்திங்கன்னா இப்போ ஹூஸ்டன்லேருந்து நியூயார்க் ஒரு 3.5 hours ட்ராவலு. நம்ம அங்கே நியூயார்க் ரீச் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா 5 o'clock ஆயிரும். இது ஆஃப்டர்நூன் ட்ராவல்னால லன்ச் நான் எடுத்துகிட்டே வந்துட்டேன். இங்கே இது டொமஸ்டிக் ஏர்லைன். ஸோ இது ஆஃப்டர்நூன் டைம்னால லன்ச் ஃப்ளைட்லேயே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. வாட்டர் பாட்டில்ஸ்னால் உங்களுக்கு பாட்டில் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் தண்ணி அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் 3 பாட்டில் ஆக்சுவலி நான் காஸ்கோவில் வாங்கினது அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன் லஞ்சுக்கு வேணும்ன்ட்டு. ஆனால் அங்கே செக்இனில் அலோவ் பண்ணல. ஸோ அப்படியே அந்த பாட்டிலை தூக்கி அவ்வளோத்தையும் குடிக்கவும் முடியாது. ஸோ என்ன பண்ணேன், அப்படியே அந்த 3 பாட்டிலையும் எடுத்து நான் டஸ்ட்பினில் தான் போட்டு வந்தேன். இப்போ குடிக்க தண்ணி இல்லை. கடைசியில் ஃப்ளைட்டில் தான் நாங்கள் தண்ணி பாட்டில் வாங்கினோம். ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தண்ணி பாட்டில் பார்த்திங்கன்னா $5. ஸோ கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சேன். நியூயார்க் வந்துருச்சு. இந்த 3.5 hours ட்ராவல் எனக்கு தெரியவே இல்லை. இந்த ஆஃப்டர்நூன் ட்ராவல் இது ரன்வே பார்த்திங்கன்னா ஹூஸ்டன் ரன்வே ரொம்ப பெரிய ரன்வே. ஃப்ளைட்டு இந்த ரன்வேலேயே ஒரு 10 to 15 minutes இது மாதிரி போயிட்டுருக்கோம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு. நியூயார்க்கில் பார்த்திங்கன்னா இது லேண்டிங் நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் போய் லேண்ட் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock ஆயிடுச்சு. 5:30 ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த லைட் அப்போயே இருட்டிடுச்சு ஃபுல்லாக நைட்டு. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஆனால் அது ஃபோனில் நான் ஷூட் பண்ணேன். ஸோ அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லை. இதுனா நான் கேமராவில் ஷூட் பண்ணேன். கிளாரிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது என்னால் கேமரா வெளியே எடுத்து ஷூட் பண்ண முடியல. சார்ஜ் இல்லை சுத்தமாக. ஸோ அதனால் ஃபோனில் தான் பண்ணேன். இதுவுமே அதை அப்டேட் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த 1 வீக் இந்த தேங்க்ஸ் கிவிங் பிரேக் இந்த இது ஜேர்னி ஃபுல்லாகவே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டேக் ஆஃப் ஆயிடுச்சு ஒரு வழியாக. ஸோ இதுதான் ஹூஸ்டன். ஸோ மேலேருந்து பார்க்கறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ ஆக்சுவலி நாங்கள் கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா அன்றைக்கெல்லாம் நல்ல மழை. ஸோ உங்களுக்கு அந்த ரிவரில் பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணி அப்படியே கலங்கலாக போயிட்டுருக்கோம். நல்ல மழை. நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் வரப்பே நல்லா மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் நியூயார்க் ரீச் ஆன உடனே ரூம் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்துலேயே போட்டிருந்தோம் ஒரு 1/2 hour ட்ராவலில். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நியூயார்க் போன உடனே நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிட்டோம். ஆக்சுவலி ரூமுக்கு போயிட்டு நாங்கள் அன்றைக்கி டைம் ஸ்கொயர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் போய் ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. இங்கே இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், அன்றைக்கி கேன்சல் பண்ணிட்டோம். நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிட்டு ரூம் பக்கத்தில் சின்னதாக ஒரு வாக் மாதிரி போனோம். ஸோ ஃபஸ்ட் டே எங்களுக்கு ஃபுல்லாக ட்ராவல் தான். ஹூஸ்டன்லேருந்து நியூயார்க் ரீச் ஆனோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் எங்கள் ஃபஸ்ட்டு டே. ஸோ செகண்ட் டே ஃபுல்லாக நியூயார்க் சுற்றி பார்த்தோம். அது நான் உங்களுக்கு லாங் வீடியோவாக போடுறேன். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.